நீங்களாக இருங்க. இதுதான் ஆன்மீகம். தன்னை அறிதல் தான் யோகம். எப்போ நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ, அதாவது சும்மா இருக்கீங்களோ, சும்மா இருக்கிறதுனா வேலைக்கு போகாமல் வீட்டில் படுத்து தூங்குறதோ அந்த மாதிரி கிடையாது. சும்மா இருக்கிறதுனா உங்கள் மனசில் எண்ணங்களற்ற நிலையில் இருக்கிறீங்களோ, உங்கள் எண்ணங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு போயிட்டு என்றைக்கு நீங்கள் எண்ணமில்லாத நிலைக்கு போகிறீங்களோ அப்போவே நீங்கள் கடவுள் ஆகிறீங்க. அதுதான் கடவுள் தன்மை. எண்ணமற்ற நிலைக்கு நீங்கள் போகணும். தட் இஸ் கால்டு தெய்வீக நிலை, டிவைன். நீங்கள் கடவுளோட கலந்துட்டீங்கன்னு